இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில அமேசான் ரவுட் 53னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு நம்மளோட ரவுட் 53 சர்வீஸ் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. டிஎன்எஸ் ஓட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். எப்படி வந்து நம்மளோட மொபைல்ல நம்ம எல்லாரோட யூசர்ஸோட கான்டாக்ட்லாம் நம்ம சேவ் பண்றோம் இல்லையா? ஒருத்தங்களோட ஆமா ப்ரோ. நம்பர் நம்ம சேவ் பண்ற போது அவங்களோட பேர் வச்சு நம்ம சேவ் பண்றோம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஈஸியா நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஓகே. ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சர்வருக்கு ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டைரக்டா ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஆமா. டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டொமைன் நேம் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே. கரெக்டா? ஆமா, ஆமா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒவ்வொரு டொமைன் நேமுக்கு பின்னாடியும் நமக்கு ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்போ flipkart.com அப்படின்னு நம்ம டைப் பண்றோம்னா அது வந்து ஒரு டொமைன் நேம். அந்த டொமைன் நேம் பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட நம்மளோட டொமைன் அந்த ஐபி அட்ரஸ் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு டொமைன் நேமை கிரியேட் பண்ணி அந்த டொமைன் நேமையும் இதையும் வந்து மேப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரௌசர்ல ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு அப்ளிகேஷனோட நேமை நம்ம டொமைன் நேமை டைப் பண்ணும்போது பேக் எண்ட்ல என்ன ஆகுதுன்னா அந்த டொமைன் நேம் அந்த அந்த சர்வருக்கான ஐபி அட்ரஸை போயிட்டு சர்ச் பண்றாங்க. சர்ச் ஓகே. பண்ணி அந்த பப்ளிக் ஐபி, அது பப்ளிக் ஐபியா பிரைவேட் ஐபியா? அது வந்து பப்ளிக் ஐபி ப்ரோ. ஏன்னா பப்ளிக் எல்லாருமே ஐபி. ஆக்சஸ் பண்ணனும் ஐபி. ஆமா, கரெக்ட். எல்லாருமே ஆக்சஸ் பண்றோம் அப்படின்றதா ஒரு பப்ளிக் ஐபி. அந்த பப்ளிக் ஐபியை போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ப்ரௌசர்கிட்ட கொடுத்து நம்ம வெப் பேஜை வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஓகே. அந்த மாதிரி ஒரு ரவுட் 53ன்றது ஒரு டிஎன்எஸ் வெப் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் யூஸ்டு டு ரவுட் எண்ட் யூசர்ஸ் டு இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் பை டிரான்ஸ்லேட்டிங் நேம்ஸ். ஸோ நேம் ஓகே. வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. எக்ஸாம்பிள்.com அப்படின்றது இங்க கூகுள்.com யாஹூ.com இல்ல ஃபிளிப்கார்ட்.com என்ன வேணா இருக்கலாம். அதை வந்து நியூமரிக் ஐபி அட்ரஸா நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தரது தான் இந்த டிஎன்எஸ் சர்வீஸோட ஒர்க். ஓகே. ஓகேவா? ஸோ இதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குது, எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட யூசர்ஸ் வந்து நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு www.facebook.com அப்படின்னு டைப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல டிஎன்எஸ் ரிசால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த டிஎன்எஸ் ரிசால்வர்ல இருந்து நமக்கு அமேசான் ரவுட் 53 போயிட்டு ரவுட் 53 வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணி டிஎன்எஸ் ரிசால்வர் தராங்க. டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து யூசருக்கு தராங்க. இது வந்து ரொம்ப ஓகே. ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை தான் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து நேமை வச்சுக்கிட்டு டொமைன் நேமை வச்சுக்கிட்டு அந்த டொமைன் நேமுக்கு தகுந்த ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கறது தான் டிஎன்எஸ் ரிசால்வரோட ஒர்க். ஓகே. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிஎன்எஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம கொஞ்சம் இன்டெப்தா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுதான் நம்மளோட எண்ட் யூசர்ஸ். எண்ட் யூசர்ஸ் என்ன பண்றாங்க, போயிட்டு ஒரு டொமைன் நேம் வந்து டைப் பண்றாங்க. அப்படின்னு டைப் பண்ணும்போது நம்மளோட ப்ரௌசர்லயே பாத்தீங்கன்னா இன்டெப்தா ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ப்ரௌசர்லயும் டேட்டா பேஸ் இருக்கும். ஓகே. ஓகே. டிபி ஓகே. கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிபி கேட்ச்ல இந்த டொமைன் நேம் இருக்கா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவாங்க. இது வந்து யாருன்னா ப்ரௌசர். ஓகே. இப்ப இதுல வந்து நமக்கு இல்லாத பட்சத்துல இவங்க வந்து நம்ம டிஎன்எஸ் ரிசால்வர் கிட்ட போவாங்க. இந்த டிஎன்எஸ் ரிசால்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்க வேற யாரெல்லாம் நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான். நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. அவங்க கிட்ட இந்த facebook.com-ஓட ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வந்து டிபி இருக்கும் இல்லையா? அவங்க கிட்டயும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கேட்ச் இருக்கும். ஓகே. அவங்க ஒவ்வொரு சர்வர்லையும் கேட்ச் டிபி வந்து வச்சிருப்பாங்க.
அதுல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் அதுல இல்ல அப்படின்னா அதுல இருந்தா அவங்களோட ஐபி அட்ரஸை இங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே இப்ப அதுலயும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இந்த ரூட் சர்வர்ஸ் அப்படின்றது ஒரு 13 ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 13 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அந்த 13 ஆர்கனைசேஷன்ஸ் தான் நிறைய லொகேஷன்ஸ்ல அவங்களோட சர்வர்ஸை வச்சு மேனேஜ் பண்றாங்க. அந்த சர்வர்ல என்ன இருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, ஓகே இப்ப இந்த டொமைன் நேம் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்றாங்க. facebook.com அப்படின்ற இந்த டொமைன் நேமோட ஐபி அட்ரஸ் எனக்கு வேணும், அது உங்களோட ரூட் சர்வர்ல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? நிறைய ஒரு 13 ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் நாசா மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ரூட் சர்வர்ஸ்லாம் மெயின்டைன் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லா 100+ லொகேஷன்ஸ்ல 13 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க இந்த ரூட் சர்வர்ஸ். இதுல செக் பண்ணி பாக்குறாங்க, இவங்க சென்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா fb.com அப்படின்னு சென்ட் பண்றாங்க. இவங்க வந்து இல்ல என்கிட்ட இந்த fb.com பத்தி எனக்கு facebook.com பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியாது, பட் ஆனா எனக்கு ஒருத்தனை தெரியும், அவங்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு இந்த ஃபேஸ்புக் பத்தி டீட்டெயிலா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஸோ அவங்க தான் யாருன்னா டிஎல்டி அப்படின்னு சொல்றாங்க. டிஎல்டின்னு ஒருத்தர் இருக்கான், அந்த டிஎல்டி கிட்ட போயிட்டு நீங்க கேளுங்க, அவங்க கிட்ட வந்து இந்த ஆன்சர் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிஎல்டி அப்படின்றது டாப் லெவல் டொமைன். ஓகே டிஎல்டி சர்வர்ஸ். இந்த டிஎல்டி சர்வர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்த .com, .in, .org இவங்க இல்லையா. ஸோ இதுல எந்த கேட்டகரியில வருது அப்படின்றத இவங்க அனலைஸ் பண்ணி .com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க இந்த .comனு எனக்கு ஒன்று தெரியும், டிஎல்டி அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த .com மட்டும் அனுப்புறாங்க. இந்த .comல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த .comன்றது டிஎல்டி சர்வர்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் அது .com கீழே வருதா, .in கீழே வருதா, .orgன்னு இந்த மாதிரி நிறைய டாப் லெவல் டொமைன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல எது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப இவங்க சென்ட் பண்ற இன்புட் என்னது, டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ற இன்புட் என்னது, .com .com. ஓகே, அப்ப .com அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ facebook.com அப்படின்றது எங்க இருக்குன்னா, அப்ப ஃபேஸ்புக்கோட எய்தர் ஃபேஸ்புக்கோட ஒரு அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர்லயோ இல்ல அது ரெக்வயர்டு அந்த கரஸ்பாண்டிங் நேம் சர்வர்ஸ்ல தான் அந்த பத்தின பப்ளிக் ஐபி அட்ரஸ்லாம் இருக்கும். ஓகே, ஓகே .com இவங்க ரிட்டர்ன் சென்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர்ஸ். ஓகே இந்த நேம் சர்வர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க போயிட்டு கேளுங்க, அவங்களுக்கு தான் இந்த ஐபி அட்ரஸ் பத்தின டீடைல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்எஸ் அப்படின்னா நேம் சர்வர்ஸ், ஓகே அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர்ஸ். இந்த .com அப்படின்றது fb.com அப்படின்றது மேபி ஃபேஸ்புக்கோட அவங்களோட ஒரிஜினல் நேம் சர்வர்ல இந்த டீடைல், அதாவது எக்ஸாக்டா நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கிற அந்த இடத்த தான் அந்த நேம் சர்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நேம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. .comக்கு ஒரு நேம் சர்வர், .inக்கு நேம் சர்வர், .orgக்கு நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சர்வர்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாக்டா நம்மளோட ஐபி அட்ரஸ் இருக்கிற இடத்த தான் நம்ம இந்த நேம் சர்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க சென்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேம் சர்வர் டீடைல், facebook.comன்றது. அப்போ ஃபைனலா இவங்க நமக்கு சென்ட் பண்றது என்னது, ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ். எந்த ஐபி அட்ரஸ், facebook.com ஓட ஐபி அட்ரஸ். facebook.com ஓட பப்ளிக் ஆர் பிரைவேட் ஐபி அட்ரஸ், லைவ் பப்ளிக் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி.
அப்ப இந்த நேம் சர்வர்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இத பண்ற ஒர்க் வந்து ரவுட் 53. இந்த இடத்துல நம்ம ரவுட் 53 யூஸ் பண்றோம். இப்ப ரவுட் 53 தான் நம்ம நேம் சர்வரை நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். இந்த Facebook fb.com மாதிரியான டொமைன் நேம் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஏடபிள்யூஎஸ்ல நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல இந்த ரவுட் 53 அப்படின்ற இந்த டிஎன்எஸ் சர்வீஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த டிஎன்எஸ் ஓகே சர்வீஸ்க்குள்ள தான் இந்த நேம் சர்வர்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஓகே ஓகேவா? பை டிஃபால்ட்டா நமக்கு 4 நேம் சர்வர்ஸ் வந்து இவங்க வந்து தருவாங்க. அந்த நேம் சர்வரை வந்து எப்படி நம்மளோட டொமைன் நேமோட நம்ம கனெக்ட் பண்றது? இப்ப இந்த இடத்துல பப்ளிக் ஐபி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த பப்ளிக் ஐபி கிடைச்சிருச்சு. அப்ப இந்த பப்ளிக் ஐபியை வச்சு நம்மளோட மிடில் வேர்ஸ் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணி ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? வெப் பேஜை பார்த்துடலாமா? ஆமா ப்ரோ. இது வந்து எண்ட் யூசர்ஸ். கரெக்டா? பப்ளிக் ஐபி என்கிட்ட கிடைச்சிருச்சு. பப்ளிக் ஐபி நான் ப்ரௌசருக்கு கொடுக்குறேன். ப்ரௌசருக்கு பப்ளிக் ஐபி கொடுத்தோன்னே அவன் என்ன பண்ணுவான்? ஈஸியா போயிட்டு அந்த சர்வரை கான்டாக்ட் பண்ணுவான். அது எந்த சர்வரு? ஃபேஸ்புக் சர்வர். அதாவது இந்த அப்ளிகேஷன் எந்த சர்வர்ல இருக்கோ அந்த சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, என்கிட்ட இப்போ இந்த EC2ல தான் என்னோட அப்ளிகேஷன் இருக்கு. அந்த EC2ஓட பப்ளிக் ஐபி இருக்குன்னா ப்ரௌசர் டைரக்டா போயிட்டு அந்த EC2 ஆக்சஸ் பண்ணலாமா? ஆமா, ஹிட் பண்ணனே அதை ஆக்சஸ் பண்ணிடலாம் பப்ளிக் ஐபில. ஓகே, ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப EC2 இன்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன் பேக் என்ன பண்ணுவாங்க? நமக்கு வெப் பேஜ் ரிசல்ட், வெப் பேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஓகே ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ பேக் எண்ட்ல இதெல்லாம் நடக்கும். ஓகே. இது வந்து என்னன்னா பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி வச்சு நான் இந்த என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் நான் ஆக்சஸ் பண்றேன். ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ற கிளைண்ட்ஸுக்கு மட்டும் இது மாதிரி. இப்போ மற்ற அஷூர் அவங்களாம் யூஸ் பண்றாங்கன்னா அப்போ ரூட் 53 தான் அதுக்குமா? அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளவுடுக்கும் டிஎன்எஸ் சர்வீசஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? மத்த கிளவுட் யூஸ் பண்றவங்க கூட நம்ம வந்து இந்த டிஎன்எஸ் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் புரியுதா? இனிஷியலா யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா facebook.com அப்படின்ற ஒரு ப்ரௌசர்ல வந்து என்டர் பண்றாங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் கேட் சர்வர் இருக்கும், கேட்ச் டிபி இருக்கும். அதுல இருக்கான்னு செக் பண்றாங்க. செக் பண்ண உடனே அதுல இல்லைன்னு உடனே டிஎன்எஸ் ரிசால்வர்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் மூவ் ஆன் பண்றாங்க. டிஎன்எஸ் ரிசால்வர்கிட்ட இந்த கேட்ச்ல இதோட ஐபி அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. பப்ளிக் ஐபி அங்கேயும் இல்லாததுனால ரூட் சர்வருக்கு போறாங்க. ரூட் சர்வருக்கும் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா .com போய் கேளுங்க, .comக்கு தெரியும் அதோட ஐபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க .com போய் கேட்டதும் .com வந்து அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர்ஸ். இவங்க வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் தான் இதோட ஐபியை வச்சிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் ரவுட் 53யோட நேம் சர்வர்கிட்ட போய் கேளுங்க, இல்ல அஜூரோட நேம் சர்வர்கிட்ட போய் கேளுங்க, இல்ல வந்து மத்த கிளவுடோட நேம் சர்வர்கிட்ட போய் கேளுங்க. இந்த நேம் சர்வர்ஸோட டீடைல்ஸ் வந்து அனுப்புவாங்க. இந்த நேம் சர்வர் டீடைல் அனுப்புனோடனே அது எந்த கிளவுடு இல்ல எந்த சர்வீஸ்ல வந்து இந்த டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்ததும் இங்க நம்ம யூஸ் பண்றது ஏடபிள்யூஎஸ்ன்றதுனால ரவுட் 53 கிட்ட போய் கேட்பாங்க. ரவுட் 53க்குள்ள நம்ம நேம் சர்வர்ஸ் வச்சிருக்கோம். அந்த நேம் சர்வருக்குள்ள ஐபிஎஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஐபிஎஸ் ஸ்டோர் பண்றது நம்ம தான். ஓகேவா? சோ அந்த ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த நேம் சர்வர்ஸ் வந்து ரிட்டர்ன் பேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் ஐபி ரிட்டர்ன் பண்றாங்க. பப்ளிக் ஐபி நமக்கு ப்ரௌசர்கிட்ட போகுது. ப்ரௌசர் வந்து பப்ளிக் ஐபி வச்சு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்றாங்க. EC2 இன்ஸ்டன்ஸ் நமக்கு வெப் பேஜ்ல டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அது வெப் பேஜ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு, அந்த பப்ளிக் ஐபி ஆக்சசபிளா இருக்கு, ஸோ எல்லாம் EC2ஓட இன்ஸ்டன்ஸோட VPC எல்லாம் பர்ஃபெக்டா கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க அப்படின்னா வெப் பேஜ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஈக்குவல் வியூ. ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ல நீங்க போயிட்டு நீங்க என்டர் பண்றதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல இதான் நடக்குது. அப்ப இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து இத கேட்ச் பண்ணி வச்சுப்பாங்க இந்த வெப் பேஜ், இந்த பப்ளிக் ஐபி சொல்றது. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் டைம் இந்த யூசர் போயிட்டு அந்த ப்ரௌசர்ல facebook.comனு என்டர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரூட் சர்வர் போயிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப இவங்களோட கேட்ச்லயே இருக்கு. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ் கிளியர் ப்ரௌசரோட கேட்ச் கிளியர் பண்ணிட்டா திருப்பி நம்ம வந்து போடுற மாதிரி எப்படி டிஎன்எஸ் ரிசால்வர்ஸ்ன்றது வேற யாரும் கிடையாது, நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ISP. நமக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ற அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் நம்ம டிஎன்எஸ் ரிசால்வர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர்ஸ் இந்த
டிரான்ஸ்லேட் பண்றாங்க இல்லையா, இந்த டொமைன் நேம் ஐபி அட்ரஸா அந்த டிரான்ஸ்லேட் பண்ற இந்த ப்ராசஸ் தான் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இந்த ஐபி அட்ரஸை கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் இந்த ஓவரால் ப்ராசஸ் தான் நம்ம டிஎன்எஸ் லுக்அப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் இந்த ஓவரால் ப்ராசஸ் நம்ம டிஎன்எஸ் லுக்அப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் ஐபியை கொண்டு வந்து தர வரைக்கும் நமக்கு டிஎன்எஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப டிஎன்எஸ் லுக்அப்னா என்ன? இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எஸ் ப்ரோ. நிறைய நமக்கு யூடியூப்ல, அதாவது நம்மளோட கூகுள் குரோம்லயே நிறைய இமேஜஸ் இருக்கு. சோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு வியூ. ஓகே, இது வந்து ரெக்வஸ்ட் அனுப்புறாங்க, அமேசான் ரவுட் 53 ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னு மட்டும் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ அது இன்டெப்தா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பேக் எண்ட்ல இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இப்ப நம்ம கிட்ட முதல்ல என்னென்ன இருக்கணும், இது இந்த இந்த ஒரு சாம்பிளா இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். அதுல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அதுக்கான ஒரு பப்ளிக் ஐபி ஒன்னு இருக்கணும். ஆமா, சோ இது இருக்கணும். அப்புறம் வேற அடுத்தது டிஎன்எஸ் ரிசால்வர் ஒன்னு இருக்கணும். ஆமா, இல்ல அதெல்லாம் டிஃபால்ட்டா நடக்கிற விஷயம். ஓகே, நமக்கு டொமைன் நேம் ஒன்னு இருக்கணும்ல. ஆமா, கண்டிப்பா நமக்கு டொமைன் நேம் வேணும். கரெக்ட்டா? சோ அப்ப என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும். அந்த அப்ளிகேஷனுக்கான ப்ராப்பர் டொமைன் நேம் இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட ரவுட் 53 இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரவுட் 53ல போயிட்டு நான் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த ஹோஸ்டட் ஜோனுக்குள்ள தான் என்னோட நேம் சர்வர்ஸ், நம்மளோட ஆலியாஸ் ரெக்கார்டு இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வைக்க போறோம். ஓகே, அப்ப இந்த ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணும்போது உங்களோட டொமைன் நேம் பேர் என்னன்னு கேட்பான். டொமைன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஓகே, அப்ப நம்ம டொமைன் நேம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப நமக்கு முதல்ல டொமைன் நேம் வேணும்னா அப்ப நம்ம டொமைன் நேம் கொண்டு போயிட்டு எங்க வாங்குறது? கிளவுட் ஃப்ரண்ட்லயே வாங்கலாமே இல்லையா? அதாவது நமக்கான டொமைன் நேம், இப்ப என்னோட அப்ளிகேஷனுக்கு நான் தானே பேர் வைக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட் 53 வந்து நம்ம எந்த கேட்டகரியில வராங்க? நெட்வொர்க் அண்ட் கண்டென்ட் டெலிவரி கேட்டகரியில நம்மளோட கிளவுட் ஃப்ரண்ட் ரவுட் 53 வராங்க. ஸோ ரவுட் 53ன்றது ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ். இது ஒரு ரீஜனல் சர்வீஸா இல்ல வந்து குளோபல் சர்வீஸா? குளோபல் சர்வீஸ். ஆமா, இது வந்து குளோபல் சர்வீஸ். AWSல வேற என்னென்ன குளோபல் சர்வீசஸ் இருக்கு? குளோபல் சர்வீஸ் S3. ஸோ S3ன்றது நமக்கு ஒரு குளோபல் சர்வீஸ். IAM நம்மளோட குளோபல் சர்வீஸ். IAM குளோபல் சர்வீஸ். கிளவுட் ஃப்ரண்ட் நம்மளோட குளோபல் சர்வீஸ். இப்போ நம்ம பார்க்குற R53 ஒரு குளோபல் சர்வீஸ். இது எல்லாத்தையும் நம்ம குளோபல் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இது டிஎன்எஸோட அப்ரிவேஷன், டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ டிஎன்எஸ் ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் டிஎன்எஸ் லுக்அப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ரவுட் 53 வந்து நமக்கு டிஎன்எஸ் சர்வீஸ், ஸ்கேலபிள் சர்வீஸ் இந்த பிபிடியில் இருக்கு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு ஹைலி அவைலபிள் ஸ்கேலபிள் டொமைன் நேம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஹெல்த் செக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ரிசோர்ஸஸோட ஹெல்த் செக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஃபீச்சர்ஸ் டிராஃபிக் ஃப்ளோ தென் எனேபிள்ஸ் யூ டு ரிஜிஸ்டர் டொமைன் நேம்ஸ். அப்ப நம்ம AWS ரவுட் 53 வச்சு நம்ம வந்து டொமைன் நேம்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் பாருங்க. கனெக்ட்ஸ் யூசர் ரெக்வெஸ்ட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன்னிங் இன் AWS and also outside of AWS. AWSல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அது இல்லாம வெளியில இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் யூசர் ரெக்வெஸ்டையும் நம்ம கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கா ரவுட் 53னா என்ன? எஸ் ப்ரோ. டொமைன் நேம் இங்க தான் போன இதுல சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். இப்ப டொமைன் நேம் வந்து நம்ம வாங்கணும் இல்லையா? டொமைன் நேம் நம்ம யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டொமைன் நேம் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அமேசான் AWS ரவுட் 53லே நம்ம டொமைன் நேம் வாங்க முடியும். ஸோ தென் பாத்தீங்கன்னா கோடேடில வாங்கலாம். அப்புறம் வந்து ஹோஸ்டிங்கர் இதுல நீங்க வந்து வாங்கலாம். ஸோ நம்ம டொமைன் நேம் வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்து ஃபுல்லி பெய்டு தான். ஓகேவா? ஃப்ரீயா சில டொமைன் நேம் ரெஜிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து கொடுப்பாங்க.
ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து இருக்காது. ஓகே. ஸோ அப்ப இந்த ஓகே. இடத்துல நம்ம கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டொமைன் நேம் வாங்கி தான் ஆகணும். ஸோ என்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீயா டொமைன் நேம் வாங்கி வச்சிருந்தேன். அதுவும் இப்போ வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதனால நான் புதுசா தான் இப்ப நான் வாங்க போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டொமைன் நேம் தான் நம்ம வாங்கணும். எதுக்காக அப்படின்றத சொல்லிடுறேன். சர்வீசஸ்ல நம்மளோட நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி கேட்டகரிக்குள்ள நம்ம போயிட்டு ரவுட் 53 Route நீங்க 53. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இந்த கெட் ஸ்டார்டட் நம்ம கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்ட் டொமைன் கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹோஸ்டட் ஜோனை நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட உங்களோட டொமைன் நேம் சொல்லுங்க. சி இது இருந்தா தான் டொமைன் நம்ம இதுல நேம். ஒர்க்கே பண்ண முடியும். கரெக்டா? அப்ப ஹோஸ்டட் ஜோன் அப்படின்றது என்ன? அதுக்குள்ளதான் நம்மளோட அப்ளிகேஷனோட டிராபிக் எல்லாமே எந்த எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எந்த ரெக்வஸ்ட்டை ரவுட் பண்ணணும் அப்படின்ற அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அங்கதான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. A hosted zone is a container that holds information about how you want to route traffic for a domain, such as example.com and its example.com. subdomains. Okay, இந்த டொமைனுக்கும் அந்த சப்டொமைனுக்கும் நீங்க ஒரு யூசர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை யாருக்கும் நீங்க வந்து ரவுட் பண்ணி விடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹோஸ்டட் ஜோன்ல தான் இருக்கும். ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, நீங்க ரவுட் 53ல வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பட் நான் போயிட்டு இப்போ கோடேலியில வாங்க போறேன். ஓகேவா? இப்போ நான் இப்பயே நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்றேன். ஸோ ஸோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான பிரைஸ் வந்து ஃபேஸ்புக் ஆன்லைன் .in அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்க்கான பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா .com ப்ரீமியம்ல பார்த்தீங்கன்னா 40,000 50,000 டேட் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா 92,000. ஸோ இதெல்லாம் 4,26,000 அந்த மாதிரிலாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால பாப்புலர் டொமைன் நேம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதை சேல் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த நேம் என்கிட்ட இருக்கு, இதை நீங்க ஓகே வேணா ஓகே ஓகே. வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி FB.com அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா 41 lakhs இருக்குது. ஸோ இவ்வளோ பே கொடுத்து நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Web3 இப்போ Web3 ஃபேமஸா இருக்கு இல்லையா? Web3. ஓகே ஓகே ஓகே. அதனால வந்து பாத்துருக்கேன் ப்ரோ. பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் facebook.com எல்லா ரேட்லயும் இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட நேம் எனக்கு நம்மளோட யூடியூப் சேனல் நேம்லயே ஒரு டொமைன் நேம் வாங்க முடியுமான்னு பாக்குறேன். மதனாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ mothernops.com பார்த்தீங்கன்னா 949 rupees இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கம்மி ரேட்ல இருக்கான்ட்டு. XYZ. mothernops.ai பார்த்தீங்கன்னா 4,000. mothernops.xyz அப்படின்றது பார்த்தீங்கன்னா 169. அப்ப இதுதான் நம்ம இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம வந்து டிஎல்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். டாப் லெவல் டொமைன்ஸ். TL. ஓகே. ஆமா. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இருக்கலே எது சீப்பா இருக்கு? ஒன் ஆஃப் quest, agency .solutions சொல்யூஷன்ஸ்லாம் 165 ஓகே, rupees. கம்மியா தான் இருக்கு. ஓகே ஃபைன். 165 இது XYZன்றது 169 இருக்கு. ஸோ இன்னும் இது தாண்டி ஏதோ இன்னும் கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேற எதுவும் கம்மியா இல்ல. இதுதான் இருக்குல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, அப்ப நம்ம சொல்யூஷன்ஸே வாங்கிக்கலாமா? ஓகே. இதை போயிட்டு வாங்கிடலாம். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இதுல ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வேணுமா? ஃபர்ஸ்ட் அதை சைன் இன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இல்ல போல. இப்போ கிரியேட்டே பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட நேம்ல நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு சர்ச் பண்ணலாம். அதே அதே பிரைஸ் கொடுக்குறானா இல்ல ரேட் ஏத்திட்டானான்னு பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட அதே பிரைஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். mothernops.live இருக்கு 165 rupeesக்கு. .online என்ன சொன்னீங்க? சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ். ஓகே, the domain added.
ஓகே, இன்னொரு ஆப் வைப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் டொமைன் கார்டா? ப்ரொடெக்ஷன்லாம் இந்த கேட்பான். ஃபுல் நம்ம அதெல்லாம் நோ கொடுத்துடலாம். அப்புறம் இமெயில்லாம் கேட்பாங்க. அது ப்ரொடக்ஷனும் நம்ம இவங்களே கொடுக்குறாங்களா? ஆமா, அது நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கே நெட்டா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 3400 போட்டானா, பா. எதனாலனா இங்க 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்கான். அதனால 1 இயர் மாத்திடலாம். ஓகே, 165 ருபீஸ். ஓ 2 இயர்ஸ்க்குலாம் அவ்வளோவா? ஏன் அப்படி? இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இந்த பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே 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 ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம அந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படி. ஸோ நாம இப்ப சும்மா ஒரு இதுக்காக தான் யூஸ் பண்றோம், டெமோக்காக தான் யூஸ் பண்றோம். அதனால நம்ம 1 இயருக்கு வாங்கிக்கலாம். மதன் ஆப்ஸ் டாட் சொல்யூஷன்ஸ். ஜிஎஸ்டின்னு கிடையாது. ஃபோன் நம்பர் வந்து என்னோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர், பின்கோடு எல்லாம் போட்டாச்சு. Save. ஜிஎஸ்டி போட்டான் பாருங்க, 47 ருபீஸ். பா. ஏதோ படிக்கணும்னா நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே. டீடைல்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கு. ஆட்டோ ரினியூலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணாம விட்டுறலாம். கண்டினியூ பர்ச்சேஸ். சொல்றா. ஒன் கார்டு தான் யூஸ் பண்றீங்களா ப்ரோ? எவ்வளோ ப்ரோ உங்களுக்கு சார்ஜஸ் வருது? சார்ஜஸ் சைட்ல எனக்கு இதெல்லாம் கிடையாது. அது நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. யூஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் டெபாசிட் பண்ணியாச்சு. பண்ணிடுவீங்களா ப்ரோ அந்த பில் ஆமா டேட்ல? ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே. ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு போலாம். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன்ஸ். ஓகே. ஆமா, டொமைன் நம்மளோட நேம். டொமைன் நேம். இதை நம்ம ரவுட் 53யோட கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க டொமைன் நேம் வாங்கின உடனே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போனாதான் நம்மளோட நேம் சர்வர்ஸ் என்னென்ன நேம் சர்வர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். டிஎன்எஸ் ரெக்கார்ட் நேம் சர்வர்ஸ் இங்க இருக்கு. நேம் சர்வர்ஸ். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டா கோடேடியே பாத்தீங்கன்னா நமக்கு 2 நேம் சர்வர் கொடுத்துருக்காங்களா, NS21 டாட் என்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. இப்ப இந்த நேம் சர்வரை நம்ம யூஸ் பண்ணாம நம்மளோட ரவுட் 53ல கொடுக்குற நேம் சர்வரை நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதாவது நம்மளோட இந்த கோடாடி டொமைன் நேம் ரெஜிஸ்டரையும் ரவுட் 53யும் நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா இவங்க கொடுக்குற நேம் சர்வர்ஸை
கொண்டு வந்து இங்க அப்டேட் பண்ணும். அப்ப இவங்க எப்ப நேம் சர்வர் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் டொமைன் நேம் தரணும். ஸோ இது ஒரு பப்ளிக் ஹோஸ்டட் ஜோனா பிரைவேட் ஹோஸ்டட் ஜோனா செலக்ட் பண்ணிட்டு அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் மட்டும் ஆட் பண்ணி கிரியேட்னு கொடுத்துட்டா போதும், நமக்கு வந்து கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் என்னோட வெப்சைட்டோட நேம் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு டொமைன் நேம்ன்ற ஆப்ஷன்ல நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ சாம்பிள் வெப் அப்ளிகேஷன். ஸோ நம்ம இங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இது நம்மளோட பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்றதுனால நம்ம இதை கொடுத்துக்கலாம். இதுவே நம்ம ஒரு பிரைவேட் விபிசிக்குள்ள நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன், ஓகேவா? ஒரு விபிசிக்குள்ள இருக்கணும்னா கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் கொடுத்துக்கோங்க. இந்த ஹோஸ்டட் ஜோன் நம்ம கிரியேட் ஆகி இது நமக்கு அவைலபிளா வரது கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ஸோ இது நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்க என்எஸ் என்எஸ் 4 ஆமா, ஓஆர்ஜி கொடுத்துருக்காங்க, .com கொடுத்துருக்காங்க, நெட் கொடுத்துருக்காங்க. ஆமா, யூகே org.com.net கொடுத்துருக்காங்களா இது. பட் ரெக்கார்ட் நேம் இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட நேம். இது நேம் சர்வர் ஓகே. ரெக்கார்டு, சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஆலியாஸும் கிடையாது. இதுதான் நம்மளோட நேம் சர்வர். அப்ப இந்த 4 நேம் சர்வரையும் ஃபர்ஸ்ட் கொண்டு போயிட்டு என்னோட கோடாடியில நான் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்பதான் இது ரெண்டும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கனெக்டே கோடாடி தான் ஆகும். உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிதானே இல்லையா? கோடாடின்றது என்னோட டொமைன் நேம் ரிஜிஸ்டர். நான் அவங்க கிட்ட தான் நான் இப்போ ஓகே. வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போ அவங்க கிட்ட நான் வாங்கினதுனால அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நான் அப்டேட் பண்ணணும். ஸோ நீ என்னோட எல்லா இதையும் இந்த நேம் சர்வர்ல நீ வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. என்னோட பப்ளிக் ஐபி இது எல்லாமே ஐ யூஸ் மை ஓன் நேம் சர்வர் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் சர்வர் டாட் லாஸ்ட்ல இருக்கிற டாட்டை தூக்கிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் சர்வர் நேம் சர்வர் 2 நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நேம் சர்வர் கொடுத்துக்கோங்க. நேம் ஓகே. சர்வர் 3 லாஸ்ட்ல இருக்கிற டாட்டை மறக்காம எடுத்துங்க. ஓகே, எடுத்துட்டு நாளையும் காப்பி பண்ணி ஸோ சேவ் பண்ணி அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ நம்மளோட டொமைன் நேம் ரெஜிஸ்டரையும் நம்மளோட டிஎன்எஸ் சர்வீஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, சிங்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு இன்னும் வேற என்ன தேவை? டொமைன் நேம் கிடைச்சாச்சு, டொமைன் நேம் வாங்கியாச்சு, ஓகே. இன்னும் வேற என்ன டொமைன் தேவை? நேம் வாங்கியாச்சு. EC2 அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணணும். ஆமா, EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும். அந்த இன்ஸ்டன்ஸ்ல ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்துட்டு வந்து நம்ம ரவுட் 53யோட ஹோஸ்டட் ஜோன்ல நம்ம ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ண முடியும். கரெக்டா? எஸ். ஓகே. அப்ப நம்ம இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டு அதுல நம்ம ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு அதோட பப்ளிக் ஐபி எடுத்து வந்து நம்ம இந்த ரவுட் 53 ரெக்கார்ட்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே. ஓகே. ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு இன்ஸ்டன்ஸ் போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா NS அப்படின்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து SOA. ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம AWS பத்தின டீடைல்ஸ், அதாவது இந்த ஹோஸ்ட் மாஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பத்தின டீடைல்ஸ் வந்து இந்த நேம் சர்வர்ல இருக்கும். இந்த நேம் சர்வர்ல நம்மளோட ஐபி அட்ரஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் நம்ம இந்த நேம் சர்வர்ல வச்சிருக்கோம். ஓகே. ஸோ எதுக்காக 4 நேம் சர்வர்? ஒன்னு இருந்தா பத்தாதா? எதுக்கு 4 வச்சிருக்காங்க? ஆமா, அது நான் கேட்க நினைச்சேன். ஒன்று .com, ஓஆர்ஜி நான் பார்த்துருக்கேன், .net பார்த்துருக்கேன், .co.uk. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க நம்ம ரவுட் 53 பத்தி பார்க்கும்போது ஹைலி அவைலபிள் அண்ட் ஹைலி ஸ்கேலபிள். அவைலபிள், ஸ்கேலபிள். சப்போஸ் ஏதாவது ஒரு நேம் சர்வர் நமக்கு வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு நேம் சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும்ன்றதுக்காக தான் 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. 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 ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஒரு சாம்பிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். மை ஆப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன்.
அமேசான் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு புதுசாக ஒரு கீப்பர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ பிரைவேட் ஹோஸ்டட் ஜோனா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒரு விபிசிக்குள்ள பண்ணோம்னா நம்ம விபிசி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டா விட்டுருங்க. நம்ம வந்து டிஃபால்ட் விபிசிக்குள்ள நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா HTTPS நம்ம எனேபிள் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்மளோட வெப்சைட்டை நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் ஏதாவது வேணுமா ப்ரோ? ஆமா, அதான் SSH எனேபிள் இருக்கு. HTTPS நமக்கு எனேபிள். ஸோ இது பப்ளிக் அப்படின்றதுனால நம்ம வேற எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவை. தனியா செக்யூரிட்டி குரூப் நான் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணாம விடுறோம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா we will create a new security group அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துருக்கான். அவனே கிரியேட் பண்ணிருக்கான். நம்ம செலக்ட் மட்டும் பண்ணா போதும். 22 போர்ட் நம்பர், 80 போர்ட் நம்பர், 443 443 இது 3 போர்ட் நம்பரையும் அவனே எனேபிள் பண்ணிட்டு இன்பவுண்ட் ரூல்ஸ்ல ஆட் பண்ணிக்கும். ஸோ இது செட் ஆஃப் ஒரு ஃபயர்வால் ரூல்ஸ் தானே. நம்ம எதுவுமே பண்ணாம விட்டோம்னா அவங்களே கிரியேட் பண்ணிடுவோம். இல்ல வேணும்னா நம்ம தனியா கிரியேட் பண்ணி கூட இங்க செலக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் நம்ம இது தேவையில்ல. இப்போ அட்வான்ஸ் டீடைல்ஸ் போயிட்டு இதுல லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா. இதுல வந்து நான் ஒரு என்னோட சாம்பிள் கோட நான் வந்து கொடுத்துக்கிறேன். bin bash ஓகே bin bash m start install httpd y ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம httpd இன்ஸ்டால் பண்றோம். தென் அதுக்கப்புறம் start service start httpd service start httpd. ஸோ சர்வீஸோட நேம் httpd சர்வீஸ் httpd ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா echo h1 ஓகே my sample app ஓகே. ஜஸ்ட் நம்ம என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். டைப் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த இடத்துல போயிட்டு இது வந்து இருக்கணும் அப்படின்னா எங்க இருக்கணும்? இது டெப்ளாய்மெண்ட் பாத் என்ன? டெப்ளாய்மெண்ட் பாத் வேர் /www/html.index.html. இது கோட்ஸ் 2 கோட்ஸ் கொடுத்திருக்கீங்க ப்ரோ. I mean ரெண்டு கோட்ஸ் greater than symbol 2 கொடுத்திருக்கீங்க. அந்த இது வந்து க்ளோஸ் பண்ணல கமெண்ட். அதுக்கப்புறம் இத வந்து நான் என்ன பண்றேன், இத அப்படியே ஓகே இந்த ஃபைலுக்கு நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்றது. ஓகே. அடுத்த லைன்ல கொடுத்து பழகிட்டேன் நான். systemctl enable httpd அப்படிங்கிற இந்த ஒரு கமெண்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த சிஸ்டமை ஈவன் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலோ இல்ல ரீஸ்டார்ட் பண்ணாலோ அப்பெல்லாம் நம்மளோட httpdயும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆமா, நேத்து சொன்னீங்க ப்ரோ. சரி, லாஸ்ட் இதுல எஸ் கரெக்ட். ஸோ இதுல வந்து இப்ப சப்போஸ் என்னோட இந்த அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹோஸ்ட் நேமும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்னோட ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, என்னோட ஹோஸ்ட் நேமும் நான் இதுல வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஹோஸ்ட் நேம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். மை சாம்பிள் அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் டாலர் இதுக்குள்ள ஹோஸ்ட் நேம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு கமாண்ட், வேற எதுவும் கிடையாது. ஹோஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தா இதோட ஹோஸ்ட் நேம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் அதிகமா இருக்கா இல்லையா? இல்ல இது சைஸ் அவ்வளவுதான். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இப்படி தான் வரும். ஸ்பேஸ் அதிகமா இருக்கு ப்ரோ. ஆஃப்டர் ஹோஸ்ட் நேம்க்கு அப்புறம் நான் தான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட் நம்ம கொடுக்கணும்னா நம்ம டாலர் கொடுத்து அந்த பிராக்கெட் கூட நம்ம கமாண்ட் கொடுக்கலாம். என்னோட சாம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன். இதோட ஐபி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் அதுக்காக. ஸோ இப்போ இது வந்து நம்மளோட யூசர் டேட்டா. இது நம்ம காப்பி பண்ணி நோட் பேட்ல வச்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கிற பட்சத்துல நமக்கு இது பெருசா தேவையில்ல. ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் தேவையில்ல. 2-3 இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு தேவைப்படும். ஓகே
ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகி நமக்கு அக்டோபர் 26 பாசிட்டிவ் வரட்டும். ஸோ அந்த மெயின் டைம்ல பாத்தீங்கன்னா இங்க டிஎன்எஸ் ரெசல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்னென்ன ரவுட்டிங் பாலிசி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 7 ரவுட்டிங் பாலிசிஸ் இருக்கு ரவுட் 53ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. இப்ப நம்ம யூஸ் பண்றது சிங்கிள் சர்வர். ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி தான் நம்ம பார்க்கணும். சிங்கிள் சர்வர் என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ற பாலிசி தான் சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஓகே. அதே மாதிரி வெயிட்டட் ரவுண்ட் ராபின் ரவுட்டிங், லேட்டன்சி ரவுட்டிங், ஜியோ லொகேஷன் ரவுட்டிங், ஜியோ ப்ராக்சிமிட்டி ரவுட்டிங், ஃபெயிலோவர் ரவுட்டிங், மல்டி ஃபெயிலோவர் வேல்யூ ரூட்டிங், ஆக்சஸ் மல்டி வேல்யூ. டோட்டலா 7 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒவ்வொன்றும் ஜஸ்ட் படிச்சோடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஃபெயிலோவர் ரவுட்டிங். ஓகே. ஓகே, ஸோ ஃபெயிலோவர் ரவுட்டிங்கிறது நமக்கு வந்து சப்போஸ் என்னோட பிரைமரி சைட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது பிகம்ஸ் அன்ரீச்சபிள். என்ன பண்ணும், என்னோட ரெக்வஸ்ட் எல்லாமே செகண்டரி சைட், அதாவது பேக்கப் சைட்டுக்கு என்னோட ரெக்வஸ்ட் போகணும். ஓகேவா? ஸோ ஓகே. இந்த கான்ஃபிகரேஷன் தான் ஃபெயிலோவர் ரவுட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபெயிலோவர் டு அ பேக்கப் சைட் இஃப் யுவர் பிரைமரி சைட் பிகம்ஸ் அன்ரீச்சபிள். ரியல் டைம்ல இதான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே பேசிக் தான். ஜியோ லொகேஷன்றது லொகேஷனை பேஸ் பண்ணி, ஜியோ ப்ராக்சிமிட்டின்றது ஸோ அதே நம்மளோட ரிசோர்ஸோட லொகேஷனை பேஸ் பண்ணியும், லேட்டன்சின்றது நம்ம இந்த டைம் டிலே. ஸோ மீதி எல்லாமே நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபெயிலோவர் ரவுட்டிங் தான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சிம்பிள் ரவுட்டிங் டெமோ நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபெயிலோவர் ரவுட்டிங் டெமோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ விபிஎன் இருந்ததுன்னா நம்ம ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் கூட நம்ம எனேபிள் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட அப்ளிகேஷன் மதனோப்ஸ் டாட் சொல்யூஷன் அப்படின்னு நான் என்னோட அப்ளிகேஷனை என்னோட யூசர் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட மோர் தென் ஒன் ரிசோர்ஸ் இருக்கு, இல்லை என்னோட ரிசோர்ஸ் வந்து இந்த லொகேஷன்ல இருக்க யூசருக்கு இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற டேட்டாவை காட்டு, இந்தியாவில் இருக்கிற யூசர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை காட்டு, யூஎஸ்ல இருக்க யூசர்ஸ்க்கு செகண்ட் இன்ஸ்டன்ஸை காட்டு அப்படின்ட்டு மல்டிபிள் சர்வர்ஸ் என்கிட்ட இருக்கிற போது எந்த சர்வருக்கு எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணணும்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட Amazon.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல போனாலும் Amazon.com தான், யூகே போனாலும் Amazon.com, எல்லாமே Amazon.com தான். ஆனா அங்க இருக்கிற ப்ராடக்ட் தான் இங்க காமிக்குதா அப்படின்னா கிடையாது. இல்ல, இங்க வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம காமிக்கிற ப்ராடக்ட் வேற, அவங்களுக்கு காமிக்கிற ப்ராடக்ட் வேற. ஸோ அப்ப இந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க. புரியுதா இது என்னன்னு? ஓகே. ஸோ அப்ப இதனால தான் நம்ம வந்து ரவுட் 53 நம்ம வந்து ஒரு குளோபல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவே நான் என்னோட ரவுட் 53 வந்து மல்டி ரீஜியன் டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம மல்டி ரீஜியன் டெப்ளாய்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ரீஜியன்ல இருக்கிற ஒரு சர்வரை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ரன்னிங்ல இருக்கு. இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணா எதை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணலாம்? பப்ளிக் ஐபி. இதுக்குள்ள என்ன ரன் ஆகுதுன்றத நான் என்னோட பப்ளிக் ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணலாமா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பப்ளிக் ஐபி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஷேர் பாக்ஸ்ல. இதை ஆக்சஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்ட்டு ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் என்னோட பிரைவேட் ஐபி. ஓகேவா? இதுதான் என்னோட ஹோஸ்ட் நேம். வருது, பப்ளிக் ஐபி வருது, ஹோஸ்ட் நேம் வருது. இது பிரைவேட் ஐபி 172. ஆமா, என்னோட பிரைவேட் ஐபி ஹோஸ்ட் நேம் அப்படின்றது இது வந்து என்னோட பிரைவேட் ஐபி. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்னோட அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் HTML பேஜ் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த இடத்துல என்னோட அப்ளிகேஷன் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப நான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்ப என்னோட டொமைன் நேம் வச்சு தான் என்னோட யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்ப என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரவுட் 53 மாதிரியான சர்வீசஸை யூஸ் பண்றது இந்த டொமைன் நேம் ஆட் பண்றதோட பெனிஃபிட் மட்டும் இல்லாம ஒரு செக்யூர்டு வேவும் கூட. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுல வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரெக்கார்டு வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ற ரெக்கார்டு வந்து ஸோ பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல சப்டொமைன் ஏதோ ஒன்று கொடுக்கறதுனா நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு AWS அப்படின்றது அமேசானோட ஒரு ப்ராடக்ட் தான், கரெக்டா? ஆமா. அப்ப aws.amazon.com தான் அந்த வெப்சைட். ஆமா. அப்ப இந்த இடத்துல சப்டொமைன்றது என்னன்னா aws.amazon.com. AWS. ஓகே. AWS அது நம்ம கொடுக்கணும்னா நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே எதுவுமே கொடுக்காம விட்டோம்னா ரூட் டொமைன் அப்படின்னு அர்த்தம். இது இப்ப நம்ம ரவுட் பண்றது ரூட் டொமைன்.
ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா குயிக் கிரியேட், விசார்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. குயிக் கிரியேட்ன்றது எக்ஸ்பர்ட் யூசர், நான் டக்குன்னு பார்த்தோன்னே நான் இதை பண்ணிடுவேன். இப்போ நியூ யூசர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா விசார்ட் போயிட்டு அதுல இருந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஓகே. இந்த விசார்ட் ஸ்விட்ச் டு விசார்ட்னு கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஃபர்ஸ்ட் எந்த ரவுட்டிங் பாலிசி நம்ம செலக்ட் பண்றோம்? ஓகேவா? ஓகே. இது சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி தான். ஏன்னா என்னோட ஓகே. எல்லா யூசர்ஸும் என்னோட எல்லா கிளையண்ட்ஸும் சேம் ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி யூஸ் பண்ணுங்க. இது ஒரு சிங்கிள் சர்வர் என்விரான்மெண்ட். இப்போ நம்மளது ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன், கரெக்டா? ஆமா. சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட், ஸோ இதுல வந்து இப்போ சிம்பிள் ரெக்கார்டை வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். ஓகே, ஸோ அது சிம்பிள் எப்படி ரெக்கார்ட். ஓகே. பண்ணதுன்னு பார்க்கலாம். டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சப்டொமைன்ல நம்ம எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்ல, அது அப்படியே டிஃபால்ட்டா விட்டுறலாம். ரெக்கார்ட் டைப்ல ரவுட்ஸ் டிராஃபிக் டு an IPv4 அட்ரஸ் அண்ட் சம் AWS ரிசோர்சஸ். அப்ப இதுல வந்து நிறைய ரெக்கார்ட் டைப் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஓகே. கிரியேட் பண்றது என்ன ரெக்கார்ட் டைப்? ஐபி அட்ரஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் ஏ ரிசோர்ஸ். ரெக்கார்ட். ஏ ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ அப்படின்னா IPv4க்கு வந்து மாத்தி விடுவாங்க. ட்ரிபிள் ஏ ஓகே. இருக்கு, அது வந்து IPv6 4 ஓகே. இயர்ஸ். ஓகே. 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 இது வந்து IPv6 ரெக்கார்ட். அதே மாதிரி சிநேம் ரெக்கார்ட், MX மெயில் சர்வருக்கு, ஸோ TXT, SRV, NS, இந்த மாதிரி நிறைய நேம் சர்வர், இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் டைப் இருக்கு. இதுல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறது ஏ. ஏன்றது ஓகே. IPv4 அட்ரஸ்க்கு ரவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம இப்ப என்ன கொடுக்கணும்? நம்ம பிரைவேட் ஐபி, சாரி பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி தான் நம்ம தரோம். ஓகேவா? இந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்மளோட பப்ளிக் ஐபி கொடுத்துக்கோங்க. இதோட எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஓகே. ஐபி ஓகே, அட்ரஸ் ஆர் வேல்யூ ஐபி டிபெண்ட். ஆமா, ஐபி அட்ரஸ்ன்றது செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டிடிஎல் அப்படின்றது அப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க. ஸோ இந்த ஓகே. டிடிஎல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா டைம் டு லிவ். அதாவது ஓகே. நம்மளோட டிஎன்எஸ் ரெசால்வர்ஸ், அதுக்கப்புறம் வெப் ப்ரௌசர்ஸ் எவ்வளோ நேரம் அவங்களோட கேட் சர்வர்ல நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த டிடிஎல். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட் டிடிஎல் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 300 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் டூ டேஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் டிடிஎல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, the amount of time in seconds the DNS resolvers and web browsers catch the settings in this record. ஓகேவா? ஸோ இப்போ நான் சிம்பிள் ரெக்கார்ட் வந்து நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதை நான் சிம்பிள் ரெக்கார்ட் நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி கிரியேட் ரெக்கார்ட் அப்படி கொடுப்போம். அப்ப இது நம்ம கிரியேட் ஆகிறதுக்கு இது நமக்கு இப்ப யாரெல்லாம் மதன் ஆப்ஸ் டாட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட், இந்த டொமைன் நேம் வந்து டைப் பண்றாங்களோ அவங்க எல்லா ரெக்வஸ்டையும் கொண்டு போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கிற வெப் பேஜ் வந்து காமிப்பாங்க. ஓகே. ஓகே. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இதுக்கான கொஞ்சம் டைம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப் டு 5 மினிட்ஸ் ஆகலாம். ஓகே. இது வரைக்குமே நம்மளோட டொமைன் நேம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கவே இல்லை. கரெக்டா பார்த்திருக்கோமா? ஆமா. ஆமா. இல்ல ப்ரோ. பார்த்தா ஏதாவது அவுட்புட் கிடைக்குமானா ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா இது வரைக்கும் சும்மா கம்மியா தான் இருந்தது. இப்ப நீங்க வந்து இதை ஆக்சஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, பார்க்குறேன். ஸோ இதை ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்ச் இதெல்லாம் ஏதோ ப்ரௌசர்ல இருந்தா அதான் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகே. டாட் சொல்யூஷன்ஸ், நான் இன்னொரு ப்ரௌசர்ல போயிட்டு நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். கிடைச்சிருச்சா? நாட் செக்யூர்ட் பட் உள்ள வந்துருச்சு ப்ரோ நம்மளுக்கு அப்ளிகேஷன். ஆமா, நம்ம வந்து செக்யூரிட்டிக்கெல்லாம் நம்ம பே பண்ணல இல்லையா, ஜஸ்ட் வந்து ஓகே. 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 HTTP தான் பண்ணோம். HTTPS நம்ம எதுவும் பே பண்ணல, அதனால நாட் செக்யூர்ட் இருக்கு. ஸோ நம்மளோட என்னோட சர்வர்ல இருக்கிற டேட்டாவை கரெக்டா அந்த வெப் பேஜை சர்வ் பண்றாங்க. இப்ப இதுக்கப்புறம் போயிட்டு நான் என்னோட சர்வர்ல எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அது என்னோட எண்ட் யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஃப்டர் த டிடிஎல், அந்த டிடிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே. இதுல எது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, பண்ணி பார்க்குறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வெப் பேஜ் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவோம்? வெப் பேஜா ப்ரோ?
ஆமா. பேஜுக்கு நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ணுமே. இன்ஸ்டால் சாம்பிள் வெப் அப்ளிகேஷன் வேணும்னா நம்ம இந்த வெப் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை நம்ம அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணி ஸோ கனெக்ட் நம்மளோட பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு உள்ள WinACPல இன்ஸ்டால் பண்ணோம் அந்த நம்மளோட கரெக்ட் WinACP அது. வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாத்துல நம்ம கொண்டு போய் நம்மளோட டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா கூட ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த வேற www HTML அப்படின்ற இந்த பாத்துல நம்மளோட ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனோட டெம்ப்ளேட் எல்லாத்தையும் அது போடலாம். அந்த நேம் மறந்து போச்சு. அது என்ன நேம் தெரியலையே. என்ன நேம்? ஏதோ ஒரு கோடுன்னு freecss.comல சொல்லுவோம். இருக்க டெம்ப்ளேட் நம்ம இதுக்கு போடணும். டெம்ப்ளேட் தான். WinACP அந்த தான் கரெக்ட் டெம்ப்ளேட்டுக்கு ஒரு தான். நேம் ஒன்று WinACP ல சொன்னீங்க. இருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி இந்த பாத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆமா என்ன நேம் கேக்குறீங்க? ஆமா அப்ளிகேஷன். அது நம்ம வெப்சைட் இருக்குல்ல, வெப்சைட்ல ஃப்ரீ ஃப்ரீ freecss.com போயிட்டு நம்ம நம்மளோட டவுன்லோட் பண்ணி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அதில் மாத்தி விட்டோம் இல்லையா? டெம்ப்ளேட் டவுன்லோட். ஆமா டெம்ப்ளேட். ஓகே ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணலாம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே. இல்ல இப்போ இல்ல ப்ரோ. இது வந்து ஒரு சிங்கிள் சர்வர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். இதுல எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே. இல்ல ப்ரோ. ஓகே. ஸோ இதுவே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது மல்டி ரீஜன் டெப்ளாய்மெண்ட்ல நம்ம வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த சிம்பிள் ஆக்சுவலா இதை டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணோம். நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணாம எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ லொகேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஜியோ லொகேஷன் நான் செலக்ட் பண்றேன். இது வழியா நான் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றேன். ஸோ ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு நான் என் பாயிண்ட்ல நான் என்ன சூஸ் பண்ணுவேன், இன்னொரு ஐபி அட்ரஸையோ. ஐபி அட்ரஸ். ஓகே, ஐபி அட்ரஸ்னா ஐபி அட்ரஸ் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா என்னோட அப்ளிகேஷன். ஓகே இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்மளோட ஆலியாஸ் டு அப்ளிகேஷன் அண்ட் கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஓகே ரீஜன் அப்படின்றத நான் இங்க சூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லோட் பேலன்சர் மும்பைல இருந்ததுன்னா மும்பை செலக்ட் பண்ணி மும்பையில் இருக்க லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப லோட் பேலன்ஸ்ல இருந்து வர டேட்டாவை எந்த லொகேஷனுக்கு நம்ம சர்வ் பண்ணணும். சி, ஓகே ஆப்பிரிக்காவா, ஓகே. ஏசியாவா, யூரோப்பா, ஸ்பெசிபிக் கான்டினென்டா, இல்ல ஸ்பெசிபிக் ரீஜன் ஆர் கண்ட்ரிஸ் நம்ம வந்து சர்வ் பண்ணணுமா, இங்கேயும் ஐபி இல்ல அட்ரஸ் எங்க? வச்சு தான் கான்ஃபிகர் பண்ணுவோமா, இல்லைன்னா வந்து லோட் பேலன்ஸ் வந்து ஏஆர்என் வச்சு கான்ஃபிகர் பண்ணுவோமா ப்ரோ? இல்ல, லோட் பேலன்சர் தான் நம்ம பண்ணுவோம். ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம பண்ணவே மாட்டோம். சிங்கிள் சர்வர் என்விரான்மெண்ட் நம்ம வந்து அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம். ஐபி ஓகே அட்ரஸ் வச்சு தான் நம்ம வந்து ஓகேவா? சோ லோட் இப்போ நான் இதை பேலன்ஸரோட பண்ணணும்னா ஏஆர்என் வச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கான்ஃபிகர் பண்ணுமா? ஜஸ்ட் வந்து இதுல கரெக்ட் லோட் பேலன்சரோட நேமே வந்துரும் யார். இப்ப ஓகே இதுக்கு ஓகே. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு விபிசி நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அந்த விபிசிக்குள்ள நான் வந்து என்னோட என்னோட ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸை நான் வந்து லான்ச் பண்றேன். ஸோ அது வந்து என்னோட அந்த விபிசிக்குள்ளேயே நான் என்னோட இஎல்பி வந்து நான் வந்து லான்ச் பண்றேன். அப்ப என்னோட ஓகே இஎல்பியை வந்து இந்த ரவுட் 53யோட நான் கனெக்ட் பண்றேன். ஓகே. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இப்போ ஒரு யூசர் ஆக்சஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு இஎல்பி யூஎஸ் வெஸ்ட் 2 இந்த ரீஜியன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரீஜியன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்ப இந்த ஓகே லோட் பேலன்சருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்குள்ள அந்த லோட் பேலன்சர் வந்து டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செட் இங்க இருக்கு. இது ஓகே வந்து இன்னொரு செட்டிங் இருக்கு. ஓகேவா? அப்ப ரவுட் 53ல இருந்து வர அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம எந்த லோட் பேலன்சருக்கு வேணா நம்ம வந்து டிராஃபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் லொகேஷன். ஓகே. இதே ஃபெயில் ஓவர் அப்படிங்கும்போது சப்போஸ் எனக்கு ஒரு ரீஜியன் எனக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு, ஒரு சர்வர் எனக்கு டவுன் ஆயிடுச்சு, பிரைமரி சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா செகண்டரி சர்வர் வந்து எனக்கு வந்து டேட்டா வர மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபெயில் ஓகே ஓவர் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை டெலீட் பண்ணணும். இந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரெக்கார்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஏ ரெக்கார்ட் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபெயில் ஓவர் அப்படிங்கிற போது நமக்கு வந்து கண்டிப்பா 2 இன்ஸ்டன்ஸ் தேவைப்படும். கரெக்டா? ஆமா ஆமா. இப்போ நம்ம கிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து லான்ச் சோர்ஸ் கோட் வச்சு பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? அதுதான் நான் உங்களுக்கு டாஸ்க் தர போறேன். அது நீங்க வந்து அப்ளிகேஷன் இதை வச்சு நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ஓகே.
இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லான்ச் விசா 9 ஒண்ணு கிரியேட் ஆ ஆச்சு. லான்ச் ஓகே. அசிஸ்டன்ட். ஓகே நான் என்ன ஓகே. பண்ணலாம்னா செலக்ட் எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணி அந்த லான்ச் விசா 9 செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப அதுல ஒரு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் செக்யூரிட்டி குரூப்ல தான் இருக்கணுமா இல்லனா டிஃபரெண்டா இருக்கலாமா? இல்ல அது ப்ராப்ளம் இல்ல. விபிசி தான் நமக்கு மேட்டர். சேம் விபிசி குள்ள இருந்தா போதும். ஓகே ஓகே. செக்யூரிட்டி குரூப்ல நமக்கு எஸ்எஸ்ஹெச் எனேபிள் ஆயிருக்கும். HTTPS வந்து நமக்கு எனேபிள் ஆயிருக்கும். கரெக்ட்டா? சோ இங்க வந்து அட்வான்ஸ்ட் டீடைல்ஸ்ல நான் வந்து இங்க சேம் இதே டேட்டாவ மை சாம்பிள் அப்ளிகேஷன் செகண்டரி சாம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு செகண்டரின்ற ஒரு வார்த்தை மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். இங்க ஹோஸ்ட் நேம் மாறும் இல்லையா? ஆமா. இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மை அப்ளிகேஷனுக்கு என்னோட டேட்டா வந்து போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த மை அப்ளிகேஷன் எனக்கு டவுன் ஆச்சுன்னா என்னோட செகண்டரி இன்ஸ்டன்ஸ்க்கு, அதாவது செகண்டரி அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து என்னோட டேட்டா போகும். அதுக்கான கான்ஃபிகரேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்க மதனோப்ஸ் டாட் சொல்யூஷன் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது அவுட்புட் வருதான்னு பாருங்க. போயிடுச்சா? ஆமா ப்ரோ. ஏன்னா இந்த ரெக்கார்ட் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதனால போயிடுச்சு. இப்போ அகைன் இன்னொரு ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க ஜியோ லொகேஷன் வச்சு நீங்க VPN யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜியோ லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டிஃபைன் ஜியோ லொகேஷன் ரெக்கார்ட் கொடுத்து இங்க ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணிட்டு இங்க ரெக்கார்ட் ஐடி சாம்பிள் ஆஸ்திரேலியா லோட் பேலன்சர் கொடுத்துட்டு டிஃபைன் பண்ணி அதே மாதிரி அகைன் டிஃபைன் ஜியோ லொகேஷன் ரெக்கார்ட் கொடுத்து ஸோ செகண்ட் ஐபி அட்ரஸ் நம்ம வந்து இங்க கொடுத்துட்டு இன்னொரு லொகேஷன் செலக்ட் பண்ணி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ VPN இப்போ யூஸ் நீங்க பண்ணுமா என்ன அதுக்கு? பண்றீங்கன்னா VPN யூஸ் பண்ணுமா? ஆமா, VPN யூஸ் பண்ணி சிங்கப்பூருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணி இதே மதனாப்ஸ் டாட் சொல்யூஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த எந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி நீங்க கான்ஃபிகர் பண்ணீங்களோ அதுல இருந்து டிஸ்பிளே ஆகும். அதே ஆஸ்திரேலியா நீங்க ஆஸ்திரேலியா ரீஜன் நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? VPN எப்படி ப்ரோ? புரியல. VPN தெரியாத ஒரு ஆள் இருக்கீங்களா? சரி, ஓகே. VPN இருக்கு, பட் நான் சிஸ்டம்ல என்னால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆஃபீஸ் சிஸ்டம்லயா? எதுக்கு சிஸ்டம்ல? ஓகே, சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்ண வேணாம். இந்த கான்ஃபிகரேஷன்லாம் சிஸ்டம்ல பண்ணிட்டு நீங்க ஓகே மொபைல்ல வந்து அந்த அந்த டொமைன் நேம ஆக்சஸ் பண்ணி பாருங்க. ஓகே. டொமைன் நேம் நம்ம எங்க வேணா ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமா ஆமா. டொமைன் நேம்ன்றது அந்த மதனாப்ஸ் டாட் சொல்யூஷன் அப்படின்ற என்னோட இந்த நேம உங்க மொபைல்ல போட்டு ஓகே பாக்குறீங்க. உங்க மொபைலோட ரீஜியனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட ஓகே ரெக்வஸ்ட் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வர மாதிரி தானே வரும். ஓகே ஓகே. நான் சிஸ்டம்லயே ஒர்க் புரியுதா? பண்றது. ஓகே ஓகே. நான் அதுல ஆ ஆக்சஸ் பண்ணி பார்க்கறேன். ஆ இப்போ வந்து டிஃபைன் ஃபெயிலோவர் ரெக்கார்ட் எண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ரியல் டைம்ல நம்ம ஐபி அட்ரஸ் தருவோமா இல்ல என்ன தருவோம்? ஏஆர்என். ஏஆர்என் தான் கொடுக்கும். ஓகே. சோ இந்த இடத்துல ஃபெயில் ஓவர் இது வந்து பிரைமரி ரெக்கார்டா செகண்டரி ரெக்கார்டா? செகண்டரி. இது இந்த மை ஆப்ன்றது மை ஆப் பிரைமரி. பிரைமரி. சோ ஹெல்த் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வரைக்குமே நம்ம இந்த ஹெல்த் செக் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கவே கிடையாது. ஆமா. ஓகேவா? சோ ஏன்னா ரவுட் 53 ஹெல்த் செக்கும் பண்ணும்னு சொல்லியிருக்கு. ஓகே. ஓகே அப்ப பிரைமரிக்கு அதோட ரெக்கார்டை வந்து அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து ஹெல்த் செக் வந்து பண்ணிட்டு தான் அதோட ரெக்வஸ்ட் வந்து மாத்தி விடும். அப்ப ஹெல்த் செக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணணும். பிரைமரி இன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். எண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன தரணும் அப்போ? ஐபி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹெல்த் செக் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நம்மளோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணணும். ஹோஸ்ட் நேம் மதன் நம்மளோட ஹோஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். டாட் சொல்யூஷன். இந்த இடத்துல பார்த்து இண்டெக்ஸ் டாட் index.html. HTML. ஓகேவா? சோ இது நம்ம ஃபுல் பார்த்து கொடுத்துக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க வந்து வெறும் index.html கொடுத்துக்கிறதும் ஒண்ணு.
where/www. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. அப்ப அது ஹெல்த்தியா இல்லையான்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக். இதுக்கு நம்ம ஹெல்த் செக் ஃபெயில் ஆனா நமக்கு அலாரம் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. இதுக்கு சார்ஜஸ், ஓகே. அதாவது ரவுட் 53 நம்ம இப்போ ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்றோம் இல்லையா, இதுக்கும் ம். சார்ஜஸ் தான், இந்த ஹெல்த் செக்கும் சார்ஜஸ் தான். ரவுட் 53 ஓ. ஃபுல்லாவே சார்ஜஸ் தான். ஓகேவா? ஒரு ஓகே. ஹோஸ்டட் ஜோனுக்கு நமக்கு வந்து $0.5 ஐ திங்க் சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ செகண்டரி ஹெல்த் செக் நான் கிரியேட் பண்றேன். 24 ஹவர்ஸ்க்குள்ள தானே சார்ஜ் ஆகும் இல்லையா? ஆமா கரெக்ட். இது ஹார்ட்லியும் சார்ஜ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் ஆனா பர் மந்த்துக்கே நமக்கு வந்து $1 என்னமோ தான் வரும் இது. ஓகே. ஓகே. செகண்டரி இன்ஸ்டன்ஸ் ஹெல்த் செக். இங்க வந்து ஐபி அட்ரஸ், நம்மளோட செகண்டரி இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதே இண்டெக்ஸ்ல டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, எப்படி கொடுத்தாலும் சேம் தான். ஓகே. நெக்ஸ்ட் கிரியேட். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கா என்னன்னு தெரிஞ்சிடும். பிரைமரி இன்ஸ்டன்ஸ் நமக்கு ஹெல்த்தியா இருக்கா, எஸ் ப்ரோ. இமீடியட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஹெல்த் செக் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டு ஃபுல்லா அவங்க இருக்கிற அவங்களோட வேரியஸ் அப்ளிகேஷன், வேரியஸ் சர்வர்ஸ்ல இருந்து பிங் பண்ணி அவைலபிலிட்டி பார்ப்பாங்க. ஜோன். ஓகே. பிங் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ரீஜன். ஓகே. பாருங்களேன், ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த் செக் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இனிஷியலா அது ஓகே. வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அது ஹெல்த்தியா மாறிடும். ஏன்னா இனிஷியலா அது அப்பதான் வந்து கான்ஃபிகர் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே அவங்க வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஓகே. செகண்டரி ஹெல்த் செக் இப்பவும் அது வந்து ஃபெயில்டு ஸ்டேட்ல இருக்காங்க. இப்போ வந்து சக்சஸ் வந்துச்சு. ஓகே, ஓகே. ஜஸ்ட் ஹெல்த் செக் தான், வேற எதுவும் இல்ல. ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அன்ஹெல்தி. இந்த இடத்துல இன்ஸ்டால் அச்சீவ்மென்ட் கொடுக்கணுமா? ஸோ எப்படி எது வேணா கொடுக்கலாம். பட் இவங்க எடுத்துக்கிறது யூஆர்எல் எடுத்துக்கிறாங்க போல. ஓகே. ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கொஞ்சம் டைம் ஆகும் வச்சு அகைன் ஹெல்த் செக் பண்றதுக்கு. இப்போ இந்த இடத்துல அவங்க ஹெல்த் இல்ல அப்படின்னா அன்ஹெல்த்தின்னு போட்டுருவாங்க. அந்த பாத்துக்கு ஓகே. ஆக்சஸ் பண்ண முடியல, 200 எரர் கோடு தவிர வேறு எந்த எரர் கோடு வந்தாலும் ஹெல்த் செக் ஃபெயில்டுன்னு வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ அந்த ஹெல்த் செக் எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா, எவ்ரி ரெக்வஸ்ட் இன்டர்வல் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அவங்க போயிட்டு அந்த ஹெல்த்தை வந்து செக் பண்ணிட்டே, அதை பிங் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாங்க, பிங் பண்றாங்க, ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா ஓகே. அது அதே மாதிரி 30 செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா ஓகே. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு 30 செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி 3 டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் செக் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த 3 டைமா, 4 டைமா, 5 டைமா அப்படின்ற அந்த த்ரெஷோல்ட் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுவே 3 டைம் கண்டினியூஸா ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு கன்சிக்யூட்டிவா ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு அன்ஹெல்தி இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ இது இந்த ஹெல்த் செக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? இது பேக் எண்ட்ல இதெல்லாம் நடக்குது. ஓகே. அன்ஹெல்தி தான் இருக்கு. இப்போ சக்சஸ் வந்துருச்சா? ஸோ ஓகே. அதாவது இது வந்து நம்ம கண்டினியூஸா நமக்கு ஒரு எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 6 டைம் கண்டினியூஸா சக்சஸ் வந்திருக்கா? ஆமா. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கான்ஃபிகர் பண்ணும் போதே, ஸோ இந்த அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் போயிட்டு
எத்தனை டைம் கன்சிக்யூட்டிவா எனக்கு வந்து ஃபெயிலியர் த்ரெஷோல்டு எப்படி வரணும் இல்லை சக்ஸஸ் த்ரெஷோல்டு எப்படி வரணுன்றதை நான் இங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபெயிலியர் த்ரெஷோல்ட் கண்டினியூஸாக 3 வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்றாங்க. இங்கேயே அதையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஹெல்த் செக் ஒரு 10 டைம் வந்து இது வரணும். ஸோ கிட்ட வந்திருக்காங்க. ஹெல்த்தின்னு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டைம் கண்டிப்பா ஆகும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் அமேசான் ரவுட் 53 டிஎன்எஸ் ஃபெயில் ஓவர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேக்கப் அண்ட் ஃபெயில் ஓவர் சினாரியோ வந்து நம்ம இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம். ஹை அவைலபிள் மல்டி ரீஜியன் ஆர்கிடெக்சரை நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஹெல்த் செக்கை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சப்போஸ் இப்போ நான் வந்து இதை வச்சு நான் சிநேம் ரெக்கார்டையும் நம்ம வந்து செட் பண்ணலாம். அதாவது பிரைமரி, நான் என்னோட பிரைமரி ரெக்வஸ்ட்டை நான் வந்து என்னோட லோட் பேலன்ஸருக்கு, எலாஸ்டிக் லோட் பேலன்ஸருக்கு நான் சென்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சர் வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு என்னோட ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. இந்த இன்ஸ்டன்ஸோட டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த டேட்டாபேஸ் ரெண்டும் சிங்க்ரனைஸா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு கிளாஸ்ல. ஓகே, இது வந்து பிரைமரி அப்ளிகேஷன். சப்போஸ் என்னோட பிரைமரியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, டவுன் ஆக சான்ஸே இல்ல. சப்போஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா என்னோட ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இருக்கு, என்னோட S3ல, என்னோட S3ல இருக்க என்னோட ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனுக்கு என்னோட யூசர்ஸோட ரெக்வஸ்ட் போயிடும். என்னன்னு போகும்? ஒரு கஸ்டமைஸ்ட் எரர் கோடோ இல்ல ஒரு ஸ்டாட்டிக் பேஜோ இல்ல நாங்க இதை சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான மெசேஜஸும் நான் வந்து என்னால சென்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இந்த ஆர்கிடெக்சர் புரியுதா? எஸ் ப்ரோ. ரெக்கார்ட் செட் ஃபார் சிநேம். அதாவது நம்ம இதுல சிநேம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ELB நம்ம பிரைமரியில கான்ஃபிகர் பண்ணிட்டு செகண்டரியில S3 வெப்சைட், நம்ம S3 வெப்சைட் நம்ம இங்க செட்டப் பண்ண முடியும். ஓகே. So Route 53 is a highly available and scalable DNS service that translates domain names into numeric IP address. Several types of routing policy support பண்றாங்க. மல்டி ரீஜன் டெப்ளாய்மெண்ட் வச்சு நம்மளோட குளோபல் ஆடியன்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸை. ஸோ அதே மாதிரி நம்ம Route 53 ஃபெயிலோரை வச்சு நம்மளோட அவைலபிலிட்டியை நமக்கு அதிகம் பண்ண முடியும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. எப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஹெல்த்தி வந்திருக்கா? ஹெல்த்தி வந்தாச்சு. இந்த இன்னும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகல. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Route 53ல போயிட்டு பிரைமரிக்கான இந்த ஹெல்த் செக் ஐடி வந்து நம்ம இங்க இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு ஹலோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டா இல்ல ப்ரோ, கரெக்டா இருக்கு. ஓகே, ஸோ ஃபெயில் ஓவர் பாலிசி, ரவுட்டிங் பாலிசி செலக்ட் பண்ணிட்டு இதுல ஐபி அட்ரஸ், நம்ம பிரைமரி ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணி பிரைமரி கொடுத்து ஹெல்த் செக் ஐடி கொடுத்துக்கலாம். இது வந்து பிரைமரி அப்படின்னு ஐடி கொடுத்துக்கலாம். ரெக்கார்ட் ஐடி வந்து யூனிக் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஃபெயில் ஓவர் செகண்ட் ரெக்கார்டு அதே மாதிரி ஐபி அட்ரஸ், என்னோட செகண்ட் இன்ஸ்டன்ஸோட ஐபி, இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. இப்ப செகண்டரிக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் செக் இருக்கு, செகண்டரி இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப். ஸோ ரெண்டு ஃபைல் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா? இப்போ வரைக்குமே நீங்க நம்மளோட அப்ளிகேஷனை போய் ஆக்சஸ் பண்ணி பாருங்க, ஏதோ இருக்கான்னு பாருங்க. இருக்கா? எதுவுமே இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபைன் பண்றோம். இனிஷியலா என்னோட ரெக்வஸ்ட் வந்து பிரைமரி அப்ளிகேஷன் தான் போகும். போயிட்டு அதை செக் பண்றாங்க, செக் பண்றாங்க, ஹெல்த்தியா இருக்கு.
failover routing policy. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு நீங்க இந்த ரெக்கார்டு, அதாவது அவங்க கொடுத்த ரெக்கார்டு இல்ல, நீங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோஸ்டட் ஜோன் வந்து டெலீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து இன்சிங்க்ல இருக்கு ஸ்டேட்டஸ். நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்க. சைட் கான்ஃபிகர் ரீச் தான் ப்ரோ வருது. கேட்ச் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நாட் செக்யூர்னு வந்துருச்சு. மொபைல்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மதன் சொல்யூஷன்ஸ் மொபைல்ல போட்டு பாருங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம மதன் ஓகே டாட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன டிஸ்பிளே ஆயிருக்கோ அந்த டேட்டா வந்து நமக்கு இங்க காமிக்கிறாங்க. மை ஓகே சாம்பிள் அப்ளிகேஷன், இந்த ஹோஸ்ட் நேம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நமக்கு ஃபைனா ரன் ஆயிட்டு இருக்கனால நமக்கு இது வருது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இப்போ நமக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இதான் நம்ம ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே இன்ஸ்டன்ஸ் அதுவா டவுன் ஆக சான்ஸ் இல்லை, அதனால நம்மளா டவுன் பண்ணிடலாம். இப்போ நம்மளா டவுன் பண்றதுன்னா ஜஸ்ட் அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஓகே, ஓகே ஸ்டாப் பண்ணா கண்டிப்பா அதுல இருக்க ரெக்வஸ்ட் எல்லாம் அப்படியே நின்றோம். அது வந்து செகண்டரி இன்ஸ்டன்ஸ்க்கு அது ரவுட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே. ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் டேப், ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ், ஸ்டாப். இப்ப இந்த ஸ்டாப் ஆன இமீடியட்டா நீங்க ஹெல்த் செக் போயிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயே வந்து காமிப்பாங்க. ஸோ என்ன, பிரைமரி இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் வந்து டவுன் ஆகுறதும் செகண்டரி இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த ஓகே டிராஃபிக் ரவுட் ஆகுறதும் இவங்களே வந்து காமிச்சிருவாங்க எல்லாமே. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம அலாரம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு அலாரமும் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே நம்மளோட எஸ்என்எஸ் நோட்டிபிகேஷன்ஸ் மூலியமா நமக்கு அலாரம் வந்து ஓகே ஓகே நம்ம இதை செக் பண்ணி இந்த லைவ் ஹெல்த் செக்கர்ஸ் நம்ம போய் போட்டு பார்த்தாலே நமக்கு சக்சஸ்னு இருக்கா அந்த டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ஓகே டைமுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஸ்டாப்டு வரணும். ஃபர்ஸ்ட் இங்கே இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்டு ஸ்டேட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த சர்வருக்கு வர ரெக்வஸ்ட்டை அவங்க டினை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து நமக்கு 200 சக்சஸ் கோட் வந்துட்டு இருக்கு. செக் பண்ணலாம். ஸோ இதுக்கும் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக எந்த இன்ஸ்டன்ஸ்னு பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே.
ரீலோட் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் இன்டர்வல் கண்டினியூஸா இந்த 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நமக்கு ஃபெயில் ஆகிட்டே வந்தால் தான் நமக்கு அது வந்து ஃபெயிலியர் வரும். ஃபெயில் ஆயிருக்கா கனெக்ஷன் டைம் அவுட். ஆமா. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ இது ஹெல்த்தி ஸ்டேட்லேருந்து அன்ஹெல்த்தி ஸ்டேட் போயிடும். செகண்டரி இன்ஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வர ஸ்டார்ட் பண்ணிடும். செக் பண்ணி பாருங்க. ஆமா ப்ரோ. சி மை செகண்டரி சாம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குதா. செகண்டரி அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் வர ஆரம்பிச்சு 172.31.33.205. ஓகே, இது என்னோட செகண்டரி இன்ஸ்டன்ஸ். ஸோ மறக்காம வந்து எல்லா இன்ஸ்டன்ஸையும் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஹெல்த் செக்கை டெலீட் பண்ணிடுங்க. தென் அது மட்டும் இல்லாம ரவுட் 53 உங்களோட டேஷ்போர்டை வந்து டெலீட் பண்ணிடுங்க. அதாவது ஹோஸ்டட் ஜோன்ஸ் வந்து டெலீட் பண்ணிருங்க. ஹோஸ்டட் ஜோனை டைரக்டா போய் டெலீட் பண்ண முடியாது. அவங்க கொடுத்த ரெக்கார்டும் உங்களால டெலீட் பண்ண முடியாது. நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டை மட்டும் தான் நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஸோ அந்த 2 ரெக்கார்டையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோஸ்டட் ஜோனை நம்ம வந்து டெலீட் பண்ணோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஹோஸ்டட் ஜோனை நான் இதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் கூட நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட இந்த டொமைன் நேமை வேற அப்ளிகேஷனுக்கும் வேற சினாரியோஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுட் 53 அப்படின்னு நான் கொடுக்கும்போது இங்க குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் இது ஒரு குளோபல் சர்வீஸ். இன்ஸ்டன்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம இது வந்து ரீஜனல் சர்வீஸ். ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.